knowledge and life are like two legs. அறிவும் வாழ்க்கையும் இரண்டு கால்களைப் போல. What we know in the Bible, if we obey it and live according to it, then that our life and knowledge are equal. வேதத்தில் என்ன காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோமோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து கைக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய அறிவும் சமமாக வளர்ந்திருக்கும். But if we know so much and we don't live according to it, then knowledge is so big, life is so little. நாம் அதிகமாக அறிந்திருந்தும் கீழ்ப்படிதல் கொஞ்சமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அறிவு பெரியதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை ஜீவன் குறைவாக இருக்கிறது. You can know everything about what is right and what is wrong. எது சரி எது தவறு என்பதை நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியும். You can get 100% in a test on what is good and what is evil. எது நன்மை எது தீமை என்று ஒரு தேர்வு வைத்தால் நீங்கள் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். And you can be dead. ஆனாலும் நீங்கள் மரித்தவர்களாக இருக்க முடியும். That's what God told Adam. அதைத்தான் ஆண்டவர் ஆதாமிடத்தில் சொன்னார். You eat from the tree of knowledge of good and evil and you know everything about good and evil and you will die. நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் நன்மை எது தீமை எது என்று எல்லாவற்றையும் அறிந்திருப்பாய், நீயோ மரிப்பாய். That's what happened. Adam ate of that tree means he knew now what is good and what is evil. ஆதாம் அந்த ஜீவ விருட்ச அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே எது நன்மை எது தீமை என்பதை அறிந்திருந்தான். See Genesis 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். When Adam ate from the tree of knowledge of good and evil, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்த பொழுது God said in verse 22, Genesis 3:22. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார். See this. இங்கே பாருங்கள். Behold, the Lord said, behold, man has become like one of us. இதோ மனிதன் நம்மிலே ஒருவரைப் போல மாறிவிட்டான். Why? ஏன்? He now knows good and evil. இப்பொழுது அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆகிவிட்டான் என்று 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். He did not know good and evil before that. இதற்கு முன்பு நன்மை தீமை என்பதை அவன் அறியாதிருந்தான். Now he knows good and evil. இப்பொழுது அவனுக்கு நன்மை எது தீமை என்று தெரிகிறது. He has got the knowledge. இப்பொழுது அவனுக்கு அறிவு வந்து விட்டது. And he is dead. அவன் மரித்து விட்டான். In the day that you eat it, அதை you புசிக்கும் நாளிலே will die. நீ சாவாய். That's what the Lord told him. இதான் ஆண்டவர் சொன்னார். In Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். Genesis 2:17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். In the day that you eat from it, you will surely die. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். Do you know that knowing good and evil will make you die? நன்மை தீமையை அறியக்கூடிய அறிவு உங்களை மரிக்கச் செய்யும் என்று தெரிந்திருக்கிறீர்களா? You can keep on studying the Bible. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை படித்துக் கொண்டே இருக்கலாம். This is good, this is evil. இது நன்மை இது தீமை. You can preach, this is good, this is evil. இது நன்மை இது தீமை என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். And you will die. நீங்கள் மரிப்பீர்கள். Knowledge of good and evil brings death. நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த அறிவு மரணத்தை கொண்டு வரும். Religious knowledge brings death. மத சம்பந்தமான அறிவு மரணத்தை கொண்டு வரும். All the Pharisees had so much religious knowledge, they were dead. பரிசேயர்கள் எல்லாரும் அவ்வளவாய் அந்த மதத்திலே அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் மரித்தவர்களாக இருந்தார்கள். There are a lot of Pharisees today. இன்றைக்கு அநேக பரிசேயர்கள் இருக்கிறார்கள். Who know the Bible. வேதத்தை அறிந்தவர்கள். But they are dead. ஆனாலும் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். I think there are lots of them in CFC churches. CFC சபைகளிலே அநேகர் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். They know so much of the Bible, they can explain it to others. மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள். You know, we have from CFC we have an internet from which we send so many emails every week. CFC சபையிலிருந்து நமக்கு இணையதளம் இருக்கிறது. அங்கே வாரந்தோறும் செய்திகளை நாம் அதன் மூலமாக அனுப்பி கொண்டே இருக்கிறோம். That goes to thousands of people around the world. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை அந்த செய்திகள் சென்று அடைகிறது. And some of them write back. சிலர் நமக்கு திரும்பி எழுதுகிறார்கள். And I see so many of their replies. அநேக பதில்களை நான் பார்க்கிறேன். They are arguments about this or that in some verse. ஏதோ ஒரு வசனத்திலே இது இப்படியா அப்படியா ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று சொல்லி They வாக்குவாதங்கள். are absolutely dead. அவர்கள் முற்றிலுமாய் மரித்தவர்கள். They think it is by analyzing some verse that you get life. ஏதோ சில வசனத்தை அலசி ஆராய்வதனாலே வெளிச்சம் கிடைக்கிறது என்று They say எண்ணுகிறார்கள். they are born again. மறுபடியும் பிறந்தேன் என்று But they சொல்கிறார்கள். are dead. ஆனாலும் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். They are not interested in life. அவர்களுக்கு ஜீவனிலே விருப்பம் இல்லை. They are interested in knowing good and evil. நன்மை தீமை அறிவதிலேயே அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. What is good, what is evil? எது நன்மை என்ன தீமை? Should a woman cover her head or not cover her head? ஒரு ஸ்திரீ முக்காடு போட வேண்டுமா அல்லது போட தேவையில்லையா? Should she wear jewelry or not wear jewelry? நகை அணியலாமா அணிய கூடாதா? Can we attend the wedding of an unbeliever or relative or not?
சொந்தக்காரர் அவிசுவாசியா இருந்தால் அவருடைய திருமணத்துக்கு போகலாமா போக கூடாதா? What all things we spend our time discussing. நாம் எவ்வளவு நேரத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விவாதித்து நேரத்தை செலவாக்குகிறோம். Supposing you have the right answer to all these things. இந்த எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு சரியான பதில் கிடைத்திருக்கிறது என்றாலும் look down on those other brothers and sisters who don't have the right answer. இந்த சரியான பதில் கிடைக்காத மற்ற சகோதர சகோதரிகளை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்கள். They are dead and you are more dead. அவர்களும் மரித்தவர்கள், நீங்கள் அதை காட்டிலும் அதிகமாக மரித்தவர்கள். Do you know that knowledge of good and evil about the Bible can bring death? வேதத்திலிருந்து நன்மை எது தீமை என்று அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று தெரியுமா? I get letters like this all the time and I can see from it this man is dead and he doesn't know it. பல சமயங்களில் எனக்கு கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை படிக்கும் பொழுதே நான் அறிந்து கொள்வேன் என்னவென்றால் இந்த மனிதன் மரித்து விட்டான். And when I try to correct them, அவர்களை இந்த விஷயத்திலே திருத்தும் பொழுது, to save their life, அவருடைய வாழ்க்கையை ஆத்மாவை பாதுகாக்க they will argue. அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். Then I stop. நான் நிறுத்தி விடுவேன். I say I am not interested in argument. எனக்கு வாக்குவாதங்களிலே விருப்பமில்லை. Only the Holy Spirit can show you that you are dead. நீ மரித்து விட்டாய் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உனக்கு காண்பிக்க முடியும். But there was another tree. ஆனால் இன்னொரு விருட்சம் இருக்கிறது, மரம் இருக்கிறது. Called the tree of life. அது ஜீவ விருட்சம். Now I want you to see something here. இங்கே நீங்கள் ஒன்றை பார்க்க முடியாய் விரும்புகிறேன். When Adam went into the Garden of Eden, ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்கு சென்ற பொழுது, he could have gone straight to the tree of life. நேரடியாக அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி சென்றிருக்கலாம். The tree of life is a picture of the life of Jesus. ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. See, there are two ways to know what is good and what is evil. எது நன்மை எது தீமை என்பதை அறிவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. One is by studying the Bible. ஒன்று வேதத்தை படித்து கண்டுபிடிப்பது. The other is by the life of Jesus. இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வது. Supposing you are watching one television program or some cinema. நீங்கள் டிவியிலே ஒரு சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வைத்துக்கொள்வோம். This particular cinema, இந்த குறிப்பிட்ட சினிமா Tamil cinema, தமிழ் படம், is it good or evil? அது நல்லதா கெட்டதா? So I study the Bible, find out this Tamil cinema is not mentioned anywhere here. How do I know whether it's good or evil? வேதத்திலே தேடி பார்க்கிறேன், தமிழ் சினிமா படம் என்று ஒரு வார்த்தை கூட இல்லை. தேடி பார்க்கிறேன், எப்படி நன்மையா தீமையா என்று அறிவது? The word cinema is not even mentioned in the Bible. சினிமா என்ற ஒரு வார்த்தை வேதத்திலே சொல்லப்படவே இல்லை. What to do? என்ன செய்வது? Smoking cigarettes. சிகரெட் பிடிப்பது, புகை பிடிப்பது. Is that good or evil? அது நன்மையா தீமையா? I read the whole Bible and cigarette is not even mentioned once in the Bible. வேதம் முழுவதையும் வாசித்து பார்க்கிறேன், சிகரெட் என்ற வார்த்தையே இதிலே சொல்லப்படவே இல்லை. Like that there are so many things. இது போன்ற எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. Television, TV, no mention in the Bible. வேதத்திலே சொல்லப்படவே இல்லை. There are hundreds of things like this. இது போன்ற நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது. You cannot find out. நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. But if you have the life of Jesus in you, ஆனால் உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் இருக்கும் பொழுது, filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே, as soon as you see something, ஏதோ ஒன்றை பார்த்த மாத்திரத்திலே, this life will say no. இந்த ஜீவன் என்ன சொல்லும்? வேண்டாம், that's not good, அது நல்லதல்ல. or something else, அல்லது வேறு ஒன்று, only the life will say that's okay. அது பரவாயில்லை என்று அந்த ஜீவன் சொல்லும். That is called the tree of life. இதுதான் ஜீவ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. So people who are always trying to find out where does the Bible say it is wrong to go to cinema? சினிமாவுக்கு போது தப்புன்னு எங்க பைபிள்ல சொல்லிருக்கு? Where does the Bible say you can't have television? டிவி வைக்க கூடாதுன்னு எங்க வேதத்துல சொல்லிருக்கு? Where does the Bible say you can't smoke cigarettes? புகைப்பிடிக்க கூடாது என்று வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். These are the scribes and Pharisees today. இவர்கள் யார்? இவர்கள் தான் இன்றைய பரிசேயர் சதுசேயர். Who have made this book a tree of knowledge of good and evil. அவர்கள் இந்த புத்தகத்தை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாய் மாற்றிக் கொண்டார்கள். And they eat of that and they die. இதை புசிக்கிறார்கள், அவர்கள் மரிக்கிறார்கள். Can you read the Bible and die? வேதத்தை வாசித்து மரிக்க முடியுமா? Yes. ஆம். I'll show you. நான் சொல்லுகிறேன், காமிக்கிறேன். 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். See what it says? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். 2 Corinthians 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். Here you find the two trees again. மீண்டுமா இங்கே இரண்டு விருட்சங்களை மரங்களை பார்க்கிறோம். You want to see the tree of knowledge and the tree of life in 2 Corinthians 3? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அறிவு விருட்சமும் ஜீவ விருட்சமும் பார்க்க விரும்புகிறீர்களா? Here it is. இங்கே பாருங்கள். 2 Corinthians 3 verse 6. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். God has made us servants of the new covenant.
புது உடன்படிக்கையின் ஊழியராக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார், தகுதியுள்ளவராக்கி இருக்கிறார். Not of the letter, that is the tree of knowledge of good and evil. எழுத்திற்குரியதாய் இல்ல, அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். But of the spirit, that is the tree of life. ஆனால் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, அது ஜீவ விருட்சம். So here you have the two trees in this verse. ஆகவே இந்த வசனத்திலேயே இரண்டு மரங்கள் இருக்கிறது. The tree of knowledge of good and evil and the tree of life. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். What will the tree of knowledge of good and evil do to you? இங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? It will kill you. அது உங்களை கொல்லுகிறது. It says here, for the letter kills. எழுத்து கொல்லுகிறது. Which letter? எந்த எழுத்து? Not Quran or Gita or something. குர்ஆனில் எழுதப்பட்ட எழுத்து அல்லது பகவத்கீதையில் எழுதப்பட்ட எழுத்து அல்ல. Bible. வேதத்திலே இருக்கக்கூடிய எழுத்து. The letter of the Bible will kill you. வேதத்திலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் உங்களை கொல்லும். It killed the Pharisees. பரிசேயர்களை கொன்றது. Do you think the Pharisees were reading some Buddhist book or Gita or something like that? பரிசேயர்கள் புத்த மத வேதத்தை படித்தார்கள் அல்லது கீதையை படித்தார்கள்? They were reading the Bible. அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். They had a Bible, Genesis to Malachi. ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் எழுதப்பட்ட வேதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். They read it, studied it and it killed them. அவர்கள் அதை வாசித்து படித்தார்கள், அது அவர்களை கொன்று விட்டது. Can the Bible kill people? வேதம் ஜனங்களை கொல்ல முடியுமா? The Pharisees, spiritually dead. பரிசேயர்கள் ஆவிக்குரிய விதத்திலே மரித்தவர்கள். Here it says even in the New Testament you can study it will kill you. இங்கே பார்க்கிறோம் புது உடன்படிக்கை காலத்திலே கூட புதிய ஏற்பாட்டை நீங்கள் படித்து அது உங்களை கொல்ல முடியும். Holy Spirit gives life. பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறார். The life of Jesus is what we need, not just knowledge of the Bible. நமக்கு தேவையானதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன், ஏதோ வேத அறிவு அல்ல. So think of these two trees. ஆகவே இந்த இரண்டு விருட்சங்களை எண்ணி பாருங்கள். When Adam went into the garden of Eden, ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போன பொழுது the way was open, tree of knowledge of Eden, tree of life. இரண்டு வழிகளும் திறக்கப்பட்டு தான் இருந்தது. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு போகிற வழியும். Do you want to live by the letter or do you want to live by the spirit? எழுத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது ஆவியின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? And Adam said, I'll go for knowledge. ஆதாம் என்ன சொன்னான்? நான் அறிவின்படி போகிறேன். Just like most Christians today. அன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் செய்கிறது போலவே. So he sinned. ஆகவே அவன் பாவம் செய்தான். And the moment he sinned, பாவம் செய்த அந்த நேரத்தில் தானே God said, தேவன் சொன்னார், now you cannot go to the tree of life. இப்பொழுது நீ ஜீவ விருட்சத்திற்கு போக முடியாது. And it says in Genesis 3:24, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். He put a sword, a fiery sword, to go round and round the tree of life. Nobody can go near it. அந்த ஜீவ விருட்சத்தை சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் அங்கே வைத்தார். Not just a sword but a flaming sword. சாதாரண ஒரு பட்டயம் அல்ல, சுடர் ஒளி பட்டயம். So what is the message in that Genesis 3:24? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் உள்ள செய்தி என்ன? Now man has become a sinner. இப்பொழுது மனிதன் ஒரு பாவியாக மாறிவிட்டான். In his flesh there is nothing good now. அவனுடைய மாம்சத்திலே நன்மை ஒன்று வாசமாயில்லை. If he wants the tree of life now, இப்பொழுது அவனுக்கு இந்த ஜீவ விருட்சம் வேண்டும் என்றால் this sword must fall on his flesh and kill it completely. இந்த பட்டயமானது அவனுடைய மாம்சத்திலே விழுந்து அதை அவனை முற்றிலுமாய் சாகடிக்க வேண்டும். Then he can get the tree of life. அப்பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போக முடியும். But before he sinned, ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பதாக there was no sword there. அங்கே பட்டயம் இல்லை. He could have gone straight to the tree of life. நேரடியாக ஜீவ விருட்சத்துக்கு அவன் சென்றிருக்க முடியும். That's very important to understand that. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். That my flesh must be put to death if I want life. எனக்கு ஜீவன் வேண்டுமானால் என்னுடைய மாம்சம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். It is there right in Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே அந்த சத்தியம் இருக்கிறது. That is what we read in Galatians 5:24. கலாத்தியர் 5:24 வாசித்தோம். That we crucify the flesh with its affections and lusts. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சையோடு தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And that is the reason why many Christians don't have life today. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்களுக்கு ஜீவன் இல்லை என்பது இதுதான் காரணம். They try to get life without the sword falling on them. அவர்கள் மீது பட்டயம் விழாமலே ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். They can't get it. கிடைக்காது. They can't get it, so they go for knowledge. இதை கிடைக்காதபடினாலே அறிவுக்கு போகிறார்கள். So every conference they accumulate knowledge. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லயே போய் அறிவை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். And so the knowledge leg becomes so huge. அவருடைய அறிவு என்கிறதான கால் பெரியதாய் மாறிவிட்டது. Why is the life leg so small? ஏன் ஜீவன் என்கிறதான கால் மிகவும் சிறியதாய் இருக்கிறது? Or it's not even there? அல்லது அந்த காலே இல்லை. Because they don't want to die. அவர்கள் மரிக்க விரும்பவில்லை. From now on, இப்பொழுதிலிருந்து if you want to make that life leg long,
அந்த வாழ்க்கை என்கிறதான அந்த காலை நீங்கள் நீளமாக்க வேண்டும் என்றால் I'll tell you how to do it. அதை எப்படி செய்வது என்று சொல்கிறேன். Let that sword fall upon your self life every day. உங்களுடைய சுய வாழ்க்கையின் மேலே ஒவ்வொரு நாளும் அந்த பட்டயம் விழட்டும்.